இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய தமிழகம் என்பது அற்புதமான ஆலயங்கள் உரைகின்ற ஆன்மீக பூமி. தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றது. அதில் இன்றைக்கு நாம் அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றித்தான் இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். நினைத்ததை நினைத்த வண்ணம் முடித்து கொடுக்கின்ற அற்புதமான ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த முத்துமாரியம்மன் ஆலயம் எங்கே இருக்கின்றது என்றால், சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடியிலே மீனாட்சிபுரம் என்ற இடத்திலே இருக்கின்றது. இந்த அற்புதமான இந்த முத்துமாரியம்மன் கோவில், இந்த கோவிலிலே வருடா வருடம் நடைபெறுகின்ற திருவிழாவிலே கூடுகின்ற கூட்டமானது மதுரை சித்திரை திருவிழாவில் கூட பார்த்திருக்க முடியாது. மதுரை என்பது பெரிய ஊர். அந்த பெரிய ஊரிலே நடைபெறுகின்ற திருவிழாவுக்கு, சித்திரை திருவிழாவுக்கு கூடுகின்ற கூட்டத்தை போல அதி அற்புதமான ஒரு கூட்டம் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற விழாவுக்கு வருகின்றது. லட்சக்கணக்கிலே பால்குடங்கள் காலையிலே விழா ஆரம்பித்து இரவு 1 மணி வரை நடக்கின்றது. இதுபோக தொடர்ந்து கோவிலிலே காப்பு கட்டுதலில் ஆரம்பித்து 36 நாட்கள் ஆடல் பாடல், அம்மன் வீதி உலா, அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் என மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த அம்மனுக்கு திருவிழாக்கள் நடக்கின்றது. குறிப்பிட்ட பால்குட திருவிழா என்பது இங்கு மிக பிரம்மாண்டமாக நடக்கின்றது. இந்த அம்மனை இவ்வளவு சிறப்பாக நாம் வழிபடுவதற்கு முக்கியமான காரணம், மற்ற கோவில்களுக்கு உள்ள வரலாறு போல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த வரலாறு அல்ல. இந்த ஆலயத்திலே பல வருடங்கள், அதாவது இந்த நூற்றாண்டிலே நடைபெற்ற ஒரு அற்புதமான விஷயம்தான். 1960 இந்த ஆலயம் உருவானது. அதனுடைய வரலாறு என்று பார்த்தால், 1956 இந்த ஊருக்கு வந்த ஒரு சிறுமி திடீரென மக்களின் குறைகளை தீர்க்க அம்மன் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள். இதை சில நாத்திகவாதிகள் எதிர்த்தனர். இந்த சிறுமிக்கு சின்னம்மை நோய் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த சிறுமி அருள்வாக்கு சொல்வதை நிறுத்தவில்லை. திடீரென சின்னம்மை நோய் என்பது பெரியம்மை நோயாக மாறியது. அந்த காலத்திலே அம்மை நோய் என்பது ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக பார்க்கப்பட்டது. அதற்கு மருந்துகள் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அந்த சிறுமியாகப்பட்டவள் அருள்வாக்கு சொல்வதை நிறுத்தவில்லை. அந்த சிறுமிக்கு பெரியம்மை நோய் மிக பெரிய அளவிலே தாக்கி இறக்கின்ற தருவாயிலே அவரை கேலி செய்த ஒரு நபர் மிகுந்த கஷ்டத்தோடு வந்தார். தீராத நோயுடன் வந்த அந்த நபரிடம் சிறுமி சொன்னாள், உன் வீட்டின் கிணற்றடியிலே வடமேற்கிலே ஒரு தக்காளி செடி உள்ளது, அதிலே ஒரு தக்காளி பழத்தை எனக்கு கொண்டு வந்து தா என சொன்னாள். வந்தவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என் வீட்டில் தக்காளி செடியே இல்லையே என்று சொன்னார். நான் சொன்ன இடத்திலே சென்று பார், அங்கு இருக்கின்றது என்றாள் அந்த சிறுமி. உடனே அந்த நபர் வீட்டுக்கு விரைந்து ஓடி சென்று பார்த்தபோது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சிறிய தக்காளி செடி முளைத்திருந்தது. அதிலே ஒரு தக்காளி பழமும் இருந்தது. அந்த நபருக்கு மிகுந்த ஆச்சரியம். பழத்தை எடுத்துக்கொண்டு சிறுமியிடம் சென்று கொடுத்தார். அந்த நபருக்கு ஓரிரு நாட்களிலே அவருக்கு இருந்த நோய் முற்றிலும் குணமானது. அந்த சிறுமிக்கு பெரியம்மை முற்றியது. இறக்கும் தருவாயிலே ஊர் மக்களை அழைத்த அந்த சிறுமி, நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, நான் மறைந்த பிறகு இந்த இடத்திலே அம்மனுக்கு ஒரு புது ஆலயம் எழுப்புங்கள், உங்களது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நான் இங்கேயே இருந்து உங்களை அனைவரையும் காப்பேன் என வாக்கு கொடுத்தாள் அந்த சிறுமி. அதன்படியே இந்த கோவிலானது எழுப்பப்பட்டது. இந்த ஊரிலே மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மன் இருக்கின்றார். வருடத்திலே பல நாட்கள் இந்த அம்மனுக்கு
குளிர்ச்சி சார்ந்த அபிஷேகங்களே நடைபெறுவதால் இந்த அம்மனுக்கு சீதளாதேவி என்ற பெயரும் உண்டு. இந்த அம்மனை பற்றி பலர் பலவிதமாக அடுக்கடுக்காக தங்களுடைய அனுபவங்களை சொன்னாலும் நாம் நேரிலே சென்று பார்த்தால் அந்த சக்தியை உணர முடியும். நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றாள் என்பதை இங்கு வருகின்ற கட்டுக்கடங்காத கூட்டத்தை வைத்தே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அம்மை நோய் வந்து அந்த சிறுமி காலகதி அடைந்த காரணத்தினாலோ என்னவோ இந்த அம்மனுக்கு முத்துமாரியம்மன் என்றே பெயர். முத்து கொடுத்திடுவா பின்னவளே முத்தை எடுத்திடுவா, நல்ல உள்ளங்கொண்ட நாயகி அவளை இந்த காரைக்குடியில் காண்போமே. அற்புதமான ஆலயம். இந்த முத்துமாரி அம்மனுக்கு என 108 போற்றிகள் உண்டு. இந்த அம்மனை இல்லத்திலே அமர்ந்தவாறே நாம் நினைத்து கொண்டு ஓம் அம்பிகையே போற்றி, ஏகாந்த முத்துமாரியே போற்றி, ஆதார சக்தியே போற்றி, அனுக்கிரக மாரியே போற்றி, அல்லல் அறுப்பவளே போற்றி, அங்குசப்பாசம் ஏந்தியவளே போற்றி என்றெல்லாம் இவளுடைய இந்த 108 போற்றிகளை சொல்லி நாம் வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் இந்த முத்துமாரியம்மன் நமக்கு தருவாள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. தாய் என்பவள் தயை மிகுந்தவள். ஒரு தாய்க்குத்தான் தன்னுடைய குழந்தைகளை அவர்கள் மேல் பாசத்தோடும் பரிவோடும் இருந்து பார்த்து கொள்ள முடியும். அப்படி இந்த காரைக்குடி முத்துமாரியம்மன் தாயானவள் தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் எந்த விதமான தீங்கும் ஏற்படாத வண்ணம் தன்னுடைய அருட்பார்வையினாலே நம்மை காத்து வருகின்றார். ஆகவே இந்த முத்துமாரியம்மனை இப்பொழுது இன்னும் ஓரிரு மாதங்களிலே வைகாசி கடைசியிலே இருக்கின்றோம். வைகாசி முடிந்து ஆணி முடிந்தால் ஆடி மாதம் பிறக்க இருக்கின்றது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதம். ஆகவே இந்த ஆடி மாதத்திலே 30 நாட்களிலேயும் இந்த முத்துமாரியம்மனை அனுதினமும் நினைத்து வணங்கினால் நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் வளங்களையும் இந்த முத்துமாரியம்மன் அருள்வாள் என்பது நிச்சயம். ஆகவே இந்த முத்துமாரியம்மனுடைய போற்றிகளை பாடி முத்துமாரியம்மனுடைய அனுகிரகமானது நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பம் முழுமைக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்தித்துக் கொள்வோம். தமிழகத்திலே இப்படி ஆங்காங்கே இருக்கின்ற அருமையான கோவில்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி தரிசனம் செய்வோருக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நலங்களும் சேரும் என்பது ஐதீகம். எனவே இன்றைக்கு இந்த ஆன்மீக தகவலிலே இந்த காரைக்குடி மீனாட்சிபுரத்திலே இருக்கின்ற முத்துமாரியம்மனை பற்றி சிந்தித்தோம். அம்மனுடைய அருளினாலே உங்கள் எல்லோருக்கும் தாயவள் முத்துமாரியம்மனுடைய கருணை பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.